ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி சூப்பரான ஹெல்த்தியான கோதுமை மாவு கேக் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு, அவங்க குக்கிங் ஃபார் லைஃப்னு சேனல் வச்சுருக்காங்க, பூமான்றவங்க. அவங்க வந்து என்னோடய ரெசிபி செட்டிநாட்டு ஸ்பெஷல் உட்காரான்ற ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்களா, ரொம்ப நல்லா வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க. இதே மாதிரி நீங்களே ஏதாவது என்னோடய ரெசிபி ட்ரை பண்ணிங்கனாக்க ப்ளீஸ் எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை வந்து இன்ஸ்டாவில் அப்படி இல்லைனாக்கா ஃபேஸ்புக்கில் அப்படி இல்லைன்னா மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சி வைங்க. நான் வந்து எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு க்ளீனான பவுல் ஒன்று எடுத்தாச்சு. அது மேலே ஒரு சல்லடை வச்சுக்கலாம். சல்லடை வச்சுட்டு நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுவோம் சப்பாத்திக்கு பூரிக்கலாம், அந்த மாதிரி அதே கோதுமை மாவு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. தலையை தட்டிட்டு இது மாதிரி சமமாக எடுக்கணும். இப்போ வந்து அந்த கோதுமை மாவை வந்து அந்த சல்லடையில் போட்டுடலாம். அடுத்தது வந்து பேக்கிங் சோடா சேர்க்குறேன். அது வந்து அரை டீஸ்பூனில் முழுசாக எடுக்கலை, நான் வந்து முக்கால்வாசிக்கு தான் எடுத்திருக்கேன். அந்த அரை டீஸ்பூனில் முக்கால்வாசிக்கு எடுத்ததை வந்து நம்ம அதோடு சேர்த்துக்கலாம், அந்த மாவோட. அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுட்ரு சேர்க்குறேன். எந்த காஃபி பவுட்ரு வேணாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா அது வந்து காஃபி பவுட்ரு சேர்த்தோம்னா அந்த கேக் வந்து கொஞ்சம் நல்ல கலர் கிடைக்கும், அதுக்காக தான் சேர்க்குறது. நல்ல ஃப்ளேவரும் வரும். இப்போ வந்து 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பால் பவுட்ரு எடுக்கிறேன். எந்த பால் பவுட்ரு வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 1.25 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும். எல்லாத்தையும் இந்த மாவோடய சேர்த்துடணும் நம்ம. இப்போ பாருங்கள், ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அடுத்தது கொஞ்சமாக தான் 1/4 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து சளிச்சுக்கிறணும். 3 தடவை சளிச்சு எடுக்கணும். அப்படி இல்லைனாக்க ஒரு தடவை சளிச்சுட்டு நல்லா விஸ்கோ இல்லாட்டி ஃபோர்க்கோ வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். ஏன்னா நான் நல்லா அந்த பவுட்ரு வந்து மிக்ஸ் ஆச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து கேக் வந்து நல்லா இதுவாக பொங்கி வரும், நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இல்லைனாக்கா கேக் வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து சாஃப்டாக வராது. அதனால் 3 தடவை சளிச்சே எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 தடவை இப்போ சளிச்சிட்டேன். இப்போ வந்து ஒரு க்ளீனான பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து எந்த விதமான தண்ணியோ எண்ணெயோ இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா எண்ணெய் தண்ணி இருந்துச்சுன்னா முட்டை வந்து நம்மளுக்கு வந்து இதுவாகி வராது, ஃப்ளஃபியாக வராது. இப்போ பாருங்கள், நான் வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டையையும் அதில் உடச்சி ஊற்றிடலாம் அந்த பவுலில். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். நிறைய பேர் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கறப்போ கேட்டாங்க என்கிட்ட, வந்து முட்டையோட வாசம் வராதான்ட்டு. நம்ம வந்து முட்டை சேர்க்கையிலே வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டோம்னாக்கா அது வந்து வாசம் நம்மளுக்கு வந்து அந்த முட்டையோட வாசம் வந்து கேக்கில் வராது. இப்போ நான் வந்து எலக்ட்ரிக் பீட்ரு வச்சு தான் பீட் பண்ண போகிறேன். அப்படி உங்கள் கையில் வந்து எலக்ட்ரிக் பீட்ரு இல்லைனாக்கா நீங்கள் வந்து ஒரு விஸ்கோ ஃபோர்க்கோ வச்சுட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அந்த மஞ்சளோட அந்த கலர் வந்து நம்மளுக்கு வந்து மாறி கொஞ்சம் லைட் கலராக வரணும், அது வரையிலும் கொஞ்சம் பீட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ சேர்க்குறதுனால தான் நம்மளுக்கு வந்து அந்த முட்டை ஸ்மெல் வராது. பின்னாடி நம்ம இது அடித்ததுக்கப்புறம் மாவு போடையில் சேர்த்தோம்னாக்கா அந்த வெண்ணிலா எசன்ஸோட இது வந்து நம்மளுக்கு வந்து முட்டையோட அந்த மனம் வந்து அந்த கேக்கில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நான் எந்த கப்பில் வந்து எவ்வளோவுக்கு நம்ம மாவு எடுத்தோமோ கோதுமை மாவு, அதே கப்பில் அதே அளவுக்கு பவுட்ரு பண்ண ஜீனி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து 1 கப் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன், பவுட்ரு பண்ணது. அதை வந்து ஒரேடியாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து பீட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரேடியாக சேர்த்தோம்னா எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகாது ஒழுங்காக, அதுக்காக தான். இப்போ எல்லா ஜீனியும் சேர்த்தாச்சு. நான் வந்து இன்றைக்கி வந்து ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதே அளவுக்கு. இது வந்து நல்லா ஃப்ளஃபியாக வர்றது வரையிலும் நம்ம வந்து பண்ணிக்கணும், பீட் பண்ணணும். இப்போ வந்து அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் வலிச்சு விட்டுக்கணும். ஒரு ஸ்பேச்சுலா அப்படி இல்லைனாக்கா ஒரு கரண்டி ஸ்பூனு ஏதாவது ஒன்று வச்சுட்டு அந்த ஓரத்தில் இருக்கிறத வலிச்சு விட்டோம்னா தான் எல்லாம் ஒரே மாதிரி சேர்ந்து நம்மளுக்கு வந்து இது மிக்ஸ் ஆகும். இல்லைனாக்கா ஓரத்தில் இருக்கிறது வந்து கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் அப்பப்போ ஓரத்தில் உள்ளதை வலிச்சு விட்டுட்டு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். இப்போ நல்லா பீட் ஆகி நல்லா இதுவாக ஃப்ளஃபியாக வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆயில் சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூனாக ஃபஸ்ட்டு சேர்க்குறேன்னா. எண்ணெய் சேர்த்துட்டு வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து பீட் பண்ணக்கூடாது. இப்போ அதோட இன்னொரு 1/4 கப் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்க்குறேன். மொத்தத்தில் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூனும் 1/4 கப்பும் சேர்த்துருக்கோம். இந்த மாவுக்கு வந்து இவ்வளோ எண்ணெய் தேவைப்படும்.
இது இப்போ வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு 2-3 சுற்று சுற்றிட்டு நம்ம வந்து எடுத்துடணும். இல்லைனாக்கா அந்த இது முட்டை வந்து பொங்கி வந்துச்சுல அது வந்து அமுங்கி போயிடும். அதனால் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ நம்ம வந்து பீட்டரை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எடுத்தாச்சு. இப்போ ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் திரும்ப ஒருக்கா வலிச்சு விட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து அவன் வந்து 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இது நம்ம கலக்கி வச்சுருக்க இந்த முட்டையோடு நம்ம சளிச்சு வச்சுருக்கோம்ல ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அது எல்லாத்தையும் போட்டு சேர்த்துக்கலாம். அது எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி கலந்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலக்கணும். நம்ம அந்த காஃபி தூள் சேர்க்கலைன்னா கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகும். காஃபி தூள் சேர்த்தோம்னா தான் நான் செய்கிற அதே கலரில் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப போட்டு குத்தக்கூடாது. ஏன்னா குத்துனோன்னா கேக் வந்து ஹார்டாகி போயிடும், சாஃப்டாக வராது. நம்ம அந்த மாவு கலக்கிறதுல தான் இருக்குது கேக்கு நம்ம சாஃப்டாக வர்றது வராதது. அதே மாதிரி மாவு கலக்கையிலையும் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் வலிச்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் மாவு கலந்தாச்சு. கொஞ்சோண்டு மாவு வந்து மிச்சம் வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து டூட்டி ஃப்ரூட்டி போட்டு கலக்கிறதுக்காக. இந்த டூட்டி ஃப்ரூட்டி வந்து நான் வந்து வீட்டிலே செஞ்சது. இதோட இதுவும் வீடியோவும் நான் வந்து முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ அந்த மாவு மிச்சம் இருக்குது, அந்த மாவோட இந்த டூட்டி ஃப்ரூட்டி வந்து 1/4 கப் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து அந்த மாவோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அது வந்து அடியில் போய் தங்கிக்காமல் நம்மளுக்கு வந்து கேக்கில் வந்து ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கும் அந்த டூட்டி ஃப்ரூட்டி. அதுக்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கடைசியில் அந்த மாவில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்க்குறேன். இது வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பால் தான் சேர்க்கணும். முட்டை எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கேக் வந்து சரியாக வராது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கலக்கி பாருங்கள். சரியாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அப்படி இல்லைனாக்கா கெட்டியாக இருக்கிறதுனால இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நான் ஊற்றுறேன். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இன்னமும் கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் பால். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கேக் மாவு, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, பார்த்துக்கங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ பாருங்கள் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அந்தளவுக்கு வந்துருச்சு. இப்போ நான் வந்து பிரெட் மோல்டு தான் எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டே க்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன், பட்டர் பேப்பர்லாம் போட்டு ஆயில் தடவிட்டு. அதில் வந்து இந்த மாவை வந்து நம்ம வந்து மாற்றிடலாம். மாற்றியாச்சு. இப்போ அதை வந்து 3 தடவை இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க, ஏன்னா உள்ளே இருக்க ஏர் பப்பிள்ஸ் எல்லாம் உடையிறதுக்காக. அது மேலே கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி போடுறேன்னா சும்மா, ஏன்னா பசங்க வந்து கலராக இருந்துச்சுனாக்கா சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு இந்த டூட்டி ஃப்ரூட்டி போட்டாலும் ரொம்ப பிடிக்குன்றதுனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கேக்கு. இப்போ இதை வந்து நான் வந்து அவனில் வந்து 40லேருந்து 45 நிமிஷம் வரையிலும் வச்சு எடுத்துடலாம். இதே இது குக்கரில் செய்கிறதுனா இந்த மாதிரி ஒரு உப்பு போட்டுட்டு அது மேலே வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அது மேலே இந்த டின்னை வச்சுட்டு நம்ம வந்து மூடியில் வந்து கேஸ்கட் போடக்கூடாது, விசில் போடக்கூடாது, அடைச்சி ஒரு 50 நிமிஷத்துக்கிட்ட ஆகும். நம்ம குக்கரில் வைக்கிறேன்னா குக்கரையும் ஃபஸ்ட்டே 10 நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் கேக் வெந்துருச்சு, அவனில் வச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு குச்சியை வச்சு குத்தி பார்த்தோன்னாக்க நம்மளுக்கு வந்து மாவு வந்து கையிலையோ குச்சியிலையோ ஒட்டாமல் வரணும். இப்போ வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு நான் வந்து அது மேலே இருந்த பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இது இன்னமும் கொஞ்சம் ஆறணும், அப்புறமா இதை நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போ பாருங்கள் ஆறிடுச்சு, நான் கட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து சூடோடு கட் பண்ணணும்னா ரொம்ப நம்மளுக்கு வந்து இதுவாகி போயிடும், உடஞ்சிக்கிட்டு வரும் கேக்கு. அதனால் ஆற விட்டுட்டு கட் பண்ணால் தான் நல்லா நம்மளுக்கு இதுவாக வரும், சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு கேக்கு. உள்ளே போட்டிருக்க அந்த டூட்டி ஃப்ரூட்டியெல்லாம் அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக தெரியுது பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி லாக்டவுனாக இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வீட்டிலே இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு செஞ்சு கொடுத்தோன்னாக்கா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற கோதுமை மாவை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லோரும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.